அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கணினி செயலிழப்பால் கடவுச்சீட்டு வழங்கல் பாதிப்பு. எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து, கிடைத்தது அனுமதி. இன்று முதல் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை. கோட்டபாய விதித்த கடுமையான நடைமுறையை ரத்து செய்யுமாறு கோரிக்கை. ரகசிய தகவலில் கட்டுநாயக்கவில் சிக்கிய இளைஞர். பெண்ணின் தகவலால் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு, மீட்கப்பட்ட பயங்கரமான ஆயுதங்கள், பொருட்களால் அதிர்ச்சி. போதையில் பேருந்தை செலுத்திய 7 பேருக்கு நேர்ந்த கதி. பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து, ஊழியர் காயம். நாட்டின் மரக்கறி விலைகளில் அதிரடி மாற்றம். காப்போது உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்கள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அமைப்பு மீட்டெடுக்கப்பட்டவுடன் கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்கள் வழங்குவது உடனடியாக மீண்டும் தொடங்கும் என்று திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அதன்படி தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தகவலுக்கு பொதுமக்கள் 0112101540 அல்லது 0112101545 என்ற தொலைபேசி எண்கள் மூலம் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு அல்லது திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திகா தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவின் கூட்டத்தில் இந்த சட்டமூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் நஜித் இந்திகா குறிப்பிட்டுள்ளார். அரசு நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டம் மூலம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. வளமான தேசம், அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் நாம் முன்வைத்த ஒரு முக்கிய விடயமே சில வருடங்கள் நாடாளுமன்றத்தில் பதவி வகித்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளும் இந்த ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதாகும். இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய சட்டமானது இந்த புதிய சட்டத்தின் ஊடாக இல்லாதொழிக்கப்படும். அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித ஓய்வூதியமும் கிடைக்காது. அதன் பின்னர் அரசியலை ஒரு மக்கள் சேவையாக மாத்திரம் முன்னெடுத்து செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அரசியல் கலாச்சார ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்னர் நாம் வழங்கிய வாக்குறுதிகள் ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான ஒரு படியாகும் என நாம் கருதுகிறோம். இவ்வாறான செயற்பாடுகளூடாக நாம் எத்தகைய பாதையில் பயணிக்கின்றோம் மற்றும் நாட்டை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்பது குறித்த உறுதியான செய்தியை மக்களுக்கு வழங்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் நிலவும் வறட்சியான வானிலையில் இன்று முதல் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மத்திய ஊவா மாகாணங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கோட்டபாயவின் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட செய்தி வலைதளங்களை பதிவு செய்வதற்கான கடுமையான நடைமுறையை ரத்து செய்யுமாறு கோரிக்கை கடிதம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்து சுதந்திர உரிமையை பாதுகாப்பதற்கான கோரிக்கையை முன்கொண்டு 2012 முதல் செய்தி வலைதளங்களை பதிவு செய்வதற்கான சட்டங்கள் நிறுவப்பட்டன. அதன் பின்னர் 2020 ஆண்டில் இந்த செய்தி வலைதளங்களின் வருடாந்திர பதிவை புதுப்பிக்கும் போது பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து அவதானிப்பு அறிக்கையை பெறுவதை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கட்டாயமாக்கினார். அவ்வாறாயின் பாதுகாப்பு அமைச்சும் தேசிய புலனாய்வு திணைக்களமும் இணைந்து செய்தி வலைதளத்தின் பதிவை புதுப்பிப்பதா இல்லையா என்பது குறித்த இறுதி தீர்மானத்தை வெகுஜன ஊடக அமைச்சுக்கு அறிவித்த பின்னரே வருடாந்திர பதிவை புதுப்பிக்க அனுமதி வழங்கப்படும்.
இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிற்கு ஊடகத்துறையுடன் எந்த தொடர்பும் இல்லாத பாதுகாப்பு தரப்பு செய்தி வலைத்தளத்தை நடத்துவதா இல்லையா என்பதை முடிவு செய்வது பொருத்தமானதா? இந்த பாதுகாப்பு அனுமதி அறிக்கையின் அடிப்படையில் பதிவை புதுப்பித்தல் முறையை ரத்து செய்து 2020 ஆண்டுக்கு முன்பு இருந்ததைப் போலவே வருடாந்திர பதிவு புதுப்பித்தல் கட்டணத்தையும் அனைத்து விவரங்களுடன் சேர்த்து வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாய்க்கு முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாய்க்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 108 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 68 கிராம் 320 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் யாயில பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞன் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருள், துப்பாக்கி மற்றும் வெடி மருந்துகள், போலி இலக்கத்தகடுகள் உள்ளிட்ட பல பொருட்களை கல்கிஸ்ஸ போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஐஸ் போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்தவை தொடர்பில் கல்கிஸ்ஸ போலீஸ் நிலையத்தினால் கைது செய்யப்பட்ட ரத்மலானே பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த சந்தேக நபரிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று மாலை விசாரணை அதிகாரிகளால் கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரிவினா வீதி பகுதியில் உள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டது. அந்த வீட்டில் இருந்து போதைப் பொருள், பல லட்சம் ரூபாய் பணம், துப்பாக்கி, தோட்டாக்கள், வெடிகுண்டு, போலி வாகன இலக்க தகடுகள், தங்கச் சங்கிலிகள் 2, தங்க வளையல் 1, தங்க மோதிரம் 1 என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேற்கண்ட சொத்துக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து இந்த சந்தேக நபருக்கு கிடைத்துள்ளமை தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கல்கிஸ்ஸ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் பயன்படுத்தி தனியார் பயணிகள் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பிலியந்தலை நகரினூடாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் அருந்தியுள்ளனரா என பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனைகள் பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்தில் வைத்து தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தின் விசேட பேருந்து ஒன்றின் உள்ளே மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 170 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நுகேகொடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் மற்றும் பிலியந்தலை போலீசார் இணைந்து சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு அண்மித்த காலம் இந்த பரிசோதனையை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். பிலியந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆடியம்பளம பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் அதன் ஊழியர் ஒருவர் தீக்காயங்களுக்குள்ளாகி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று நண்பகல் பகல் இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர் மகியங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவர் ஆவார். பின்னர் கட்டுநாயக்க போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயினை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் இந்த வெடி விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை இது தொடர்பில் முன்னெடுத்து வருகின்றதாகவும் கூறப்படுகின்றது. விசேட பொருளாதார மத்திய நிலையங்களின் இன்றைய விலை பட்டியலுக்கு அமைய மரக்கறிகளின் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டன. அதன்படி 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு வவுனியாவில் 370 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுவரெலியாவில் 300 ரூபாய்க்கும், கெப்பட்டிப்போளையில் 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. கேரட் 1 கிலோகிராம் வவுனியாவில் 330 ரூபாய்க்கும், கெப்பட்டிப்போளையில் 200 ரூபாய்க்கும், நுவரெலியாவில் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பீட்ரூட் 1 கிலோகிராம் நுவரெலியாவில் 180 ரூபாய்க்கும், வவுனியாவில் 200 ரூபாய்க்கும், கெப்பட்டிப்போளையில் 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கத்தரிக்காய் 1 கிலோகிராம் வவுனியாவில் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கெப்பட்டிப்போளையில் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது.
இதேவேளை நுவரெலியாவில் கரிமிளகாய் 500 ரூபாய்க்கும், கெப்பட்டிபொளையில் 550 ரூபாய்க்கும், வவுனியாவில் 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நுவரெலியாவில் கடந்த வாரம் அதிக கேள்வி நிலவிய குடைமிளகாய் வகைகளின் விலையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று சிவப்பு குடைமிளகாய் 1850 ரூபாய்க்கும், மஞ்சள் குடைமிளகாய் 2100 ரூபாய்க்கும், பச்சை குடைமிளகாய் 1100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. காப்போது உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெறும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளதாக கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கான புதிய முயற்சியை கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைவாக காபோது உயர்தர பரீட்சையில் அதிக இசட் புள்ளிகளை பெறும் மாணவர்களுக்கே இவ்வாறு புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் குறித்த மாணவர்கள் மதிப்புமிக்க சர்வதேச பல்கலைக்கழகங்களில் தங்கள் விருப்பம்படி பட்டப்படிப்புகளை தொடர முடியும். குறித்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளுக்காக மொத்தம் 200 புலமை பரிசில்கள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புலமை பரிசு திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 32 மாணவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.